ரீசெண்ட் டைம்ஸா வேடன் வேடன் அப்படின்னு சோஷியல் மீடியால பரவலா பேசப்பட்டுட்டு வருது. அப்படி யார் இந்த வேடன், எதுக்கு திடீர்னு இவர் இவ்வளவு ஃபேமஸ் ஆனாரு, அப்படி என்னதான் பண்ணாரு அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேடன் இந்த பேரு இவரோட மேடை பெயர் தான். உண்மையான பேர் என்ன அப்படின்னா ஹிரன்தாஸ் முரளி. கேரளாவை சேர்ந்த இவர் ஒரு ரேப் பாடகர். இவர் 1994 அக்டோபர் 25 பிறக்கிறாரு. சின்ன வயசுல ஸ்கூல் லைஃப் எல்லாம் கரெக்டா முடிச்சாலும் கட்டட வேலைக்கு தான் போறாரு. அதுக்கப்புறம் எப்படியோ சினிமால நுழைஞ்சு ஒரு ஸ்டுடியோல ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து ஹிரன்தாஸ் ஒரு ரேப் பாடகரா மாறி வேடன் அப்படின்ற ஒரு மேடை பெயரை தனக்கு வச்சுக்கிறாரு. அப்படி ரேப் பாடகரா ஆகி தன்னோட முதல் பாடலா 2020 வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் அப்படின்ற ஒரு சாங்கை ரிலீஸ் பண்றாரு. அந்த பாட்டு எதை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா கலரை வச்சு ஜட்ஜ் பண்றது, காஸ்ட் ஏற்றத்தாழ்வு அப்படின்றத பத்தில ஒரு சமூக பிரச்சனையை பேசுற பாடலா அது இருந்தது. அதுக்கப்புறம் அதே வருஷம் இவர் வெளியிட்ட பாடல் பூமி ஞான் வாழும் இடம் அப்படின்ற ஒரு பாடல் தான். அந்த பாடலும் ஒரு ஒதுக்கப்பட்ட மக்களோட குரலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேடன் பயங்கர ஃபேமஸ் ஆகி கேரளாவோட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு குரலா ஆனாரு. அதோட பல மேடைகள்ல ஏறி தன்னோட புரட்சிகரமான வரிகள்ல பல பாடல்களை உறக்க பாடி சொன்னாரு. இந்த ஃபேமஸ் இவரை சினிமாக்குள்ள கொண்டு போயிருக்கு. தன்னோட முதல் சினிமா பயணத்தை மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற படத்தின் மூலமா ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த படத்துல வர கூத்தந்திரம் அப்படின்ற ஒரு பாடலை பாடினாரு. இந்த பாட்டு பயங்கரமா வைரல் ஆச்சு. அந்த பாட்டை எல்லாருமே வைபா தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அதுல பல புரட்சிகரமான வரிகளை வச்சு பாடியிருந்தாரு. இவர் ஏன் இவ்வளவு புரட்சிகரமான வரிகளை வச்சு எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட தாய், அதாவது இவங்களோட அம்மா இலங்கையோட யாழ்ப்பாணத்துல பிறந்த ஒரு ஈழத்தமிழர். அவங்க அதுக்கப்புறமா கேரளாவை சேர்ந்த முரளி அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோ இப்போ புரிஞ்சிருக்கும் இவருக்கு இந்த புரட்சிகரமான மைண்ட் செட் எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்றது. இவர் இப்படி புரட்சிகரமா பாடல் எழுதுறதாலேயே பல அமைப்புகள் இவர் மேல கடுப்பாகி இவரை வளர விடக்கூடாது, இவரை எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி பல வேலைகளை பார்த்தாங்க. இவர் மேல போதை பொருள் பயன்படுத்துறாரு, புலிப்பல்ல வந்து டாலரா போட்டிருக்காரு. ஈவன் 2021 மீ டூ இயக்கத்துல இருந்து இவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு கூட வந்தது. சோ இந்த மாதிரி நிலைமையில தான் அவர் ஒரு ஈவென்ட் ஒன்று நடத்திருக்காரு. இவரோட பாடல்களை பாடுறதுக்கான ஒரு கான்செப்ட் ஒன்று. ஸோ அந்த கான்செப்ட்ல இவரை பார்க்கறதுக்கு, இவரோட பாடல்களை கேட்கறதுக்கு பயங்கரமான ஒரு கூட்டம் வந்திருக்கு. அதுல நிறைய பேர் நிறைய காயங்களும் பட்டிருக்காங்க கூட்ட நெரிசல்ல. கிடைச்சதுரா டைம் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அவரோட பாடல்கள்ல வந்துட்டு மோடி கொச்சப்படுத்துற மாதிரி நிறைய வரிகள் இருக்கு, அவரை வந்து காயப்படுத்துற மாதிரி நிறைய வரிகள் இருக்கு, புரட்சிகரமான வரிகள்லாம் அவர் யூஸ் பண்றாரு, அரசியலை வந்துட்டு கலாய்க்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி பல கேஸ் இவர் மேல இது பண்ணியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இவரோட பாடல்கள்ல பல வரிகள் தீவிர அரசியல் பேசுறதாலையும், பிராமண மேலாதிக்கத்தை பத்தி பேசுறதாலையும், இந்துத்துவ அமைப்புகள் மாதிரி அமைப்புகளும் சில கட்சிகளும் இவரை எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாலையும் பல பத்திரிகைகள்லையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவரை பத்தி எல்லாருமே பேசுறதுக்கு ஒரு காரணம் என்ன, இவர் ஏன் இவ்வளவு எதிர்க்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு காரணமும் என்ன அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 30 வயசு பையன் உலக அரசியலையும் மக்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரையுமே வந்து உலுக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால தான் இவரை பற்றின இப்போ பேச்சுகள் பல வந்துகிட்டு இருக்கு. ஸோ நடுவில் நான் சொன்ன மாதிரி அந்த கான்செர்ட் பிரச்சனையை வச்சு இவர் மேலே இன்னும் நிறைய கேஸு, பழைய கேஸ் எல்லாம் வந்துட்டு திரும்பவும் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி பல அமைப்புகள் பழைய கேஸ் எல்லாம் நோண்டி திரும்பவும் இவர் மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஸோ இவரையுமே அரெஸ்ட் பண்ணி நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்தது. தமிழ்நாட்டிலையுமே பல பாடகர்கள் பல புரட்சிகரமான வரிகளை எழுதி பாடியிருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, வாய்ஸ் அந்த படத்துல அரசியல்ல நடக்கிற பல பிரச்சனைகள், பல குறைகளை ஒரு புரட்சிகரமான பாடலா எழுதி அந்த பாய்ஸ் டீம் பாடுவாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத அந்த படத்துல தெளிவா காமிச்சிருப்பாங்க. சோ அதுதான் இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா நம்ம பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். எனிவே இந்த வீடியோல நம்ம வேடன் அப்படின்றவர் யாரு, எங்க இருந்து வந்தாரு, இப்போ இந்த பிரச்சனை எதனால நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஷார்ட்டா பார்த்திருக்கோம். சோ இந்த வேடனுக்கு இப்ப நடக்கிறது சரியா தப்பா அப்படின்றத பத்தின உங்களோட கருத்தையும், நான் முன்னாடி கேட்ட மாதிரி தமிழ்ல உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி காணாம போன புரட்சியான வரிகளை எழுதுற பாடகர்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்றீங்க, மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்றீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க. பை பை.